ஆல்மோஸ்ட் நார்மல் ரெயின்ஃபால் சொன்னேன், கிரேட்டர் தேன் 110% ஆஃப் த லாங் பீரியட் ஆவரேஜ். ஜூன் மாசத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றா, வட உள் மாவட்டங்களிலே இயல்பை விட குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாவட்டங்களிலே இயல்பையும் விட அதிகமாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அப்புறம் இது வந்து மீனவர்களுக்கான எச்சரிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த அடுத்து வரும் 5 நாட்களுக்கு இந்த இரண்டு தேதிகள், தட் இஸ் 31 மற்றும் 1 ஜூன், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மணிக்கு வீசக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மற்ற நாட்கள், அதாவது 2ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரை தென் தமிழகம், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளிலே மணிக்கு 40 to 60 கிலோமீட்டர் வேகத்திலே சூறாவளி காற்று வீசும் வாய்ப்பு உள்ளது. வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளிலேயும் இந்த 2 to 4 ஜூன் வரை மத்திய கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். மற்றபடி சென்னைக்கு வானிலை அதிகபட்ச வெப்பநிலைன்னு பாத்தீங்கன்னா, இன்று 36 to 37 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 to 28 டிகிரி செல்சியஸ். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். லேசான மழை தான் எதிர்பார்க்கிறோம். நேற்று திடீர்னு சென்னையில மழை வந்தது. இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இதற்கு பிறகு சென்னைக்கு மழை எப்படி? அதாவது நேற்று பெய்த மழை அப்படின்றது சென்னையில நுங்கம்பாக்கம்னு பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு. அது லேசான முதல் மிதமான மழை அந்த அளவுகோல்ல தான் வருது. மீனம்பாக்கம் 2 சென்டிமீட்டர். இது வந்து மே மாதத்திலே வந்தாலும் தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்து விட்டதனால் இதுவும் அதை சார்ந்த ஒரு மழையாக தான் நாம வந்து அதை கருதுறோம். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு இண்டிகேஷனும் இல்லை.